Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhilnathan. NEET UG 2025 பொறுத்த வரைக்கும் most important dates என்ன and NEET UG 2025 admit card ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த அட்மிட் கார்டில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அண்ட் தென் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடகடன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் ஃபார்மில் போட்டிருக்கோம். பட் ஸ்டில் பேரண்ட்ஸ் வந்து டவுட் நிறைய கேட்டதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டவுட்ஸ் இருக்கிறதுனால இப்போ கடகடன் நம்ம இன்னொரு தடவை லாங் ஃபார்ம் வீடியோவில் போட்டுடலாங்க. ஸோ தட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ன்னு பார்க்கும்போது ஏப்ரல் 26 உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி கன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் NTA.nic.in இந்த வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அந்த கேப்சாலாம் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட சிட்டி கன்ஃபர்மேஷன் அதை வந்து ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எந்த சிட்டியில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் ஒரு 7-8 நாள் முன்னாடியே உங்களுக்கு என்ன இருங்க நீங்கள் வந்து எந்த எக்ஸாம் சிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுனால உங்களோட டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு அது வசதியாக இருக்கும். அடுத்துங்க, மே 1 அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகுது. கரெக்டாக எக்ஸாமுக்கு 3 நாளைக்கு முன்னாடி மே 1 அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகும். அட்மிட் கார்டில் வந்து ஒரு 3 to 4 பேஜஸ் இருக்கலாம். அத்தனை பேஜையும் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அட்மிட் கார்டில் தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எக்ஸாமினேஷன் நம்பர், பேரண்ட்ஸ் நேம், உங்கள் நேமு, எக்ஸாம் சென்டர் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். எக்ஸாக்டாக எந்த எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு அப்படிங்கிறது அட்மிட் கார்டில் தான் இருக்கும். அது மே 1 தான் நமக்கு தெரியும். எக்ஸாம் சிட்டி முன்னாடியே தெரிஞ்சுக்குவோம். திருச்சியா, கோயம்புத்தூரா, இல்லை எந்த சென்னையா, என்ன எக்ஸாம் சிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அந்த எக்ஸாம் சிட்டியில் எந்த எக்ஸாம் சென்டர், எந்த ஸ்கூலில் இல்லை எந்த காலேஜில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்டு அட்ரஸ் உங்களுக்கு அட்மிட் கார்டில் மே 1 தான் தெரியும். அதுக்கடுத்து நீங்கள் மே 4 எக்ஸாம்னா ஒரு நாளைக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 1 day பிஃபோர் நீங்கள் எக்ஸாம் சென்டரை போய் விசிட் பண்ணி அதுதான் உங்கள் எக்ஸாம் சென்டரோட அட்ரஸாக மேட்ச் ஆகுதாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். அடுத்து மே 4 மதியானம் 2 to 5 PM உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் 2 to 5 PMனா நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு மதியானம் 1:30க்கு முன்னாடியே போயிடணும். உங்களுக்கு அட்மிட் கார்டில் ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே நீங்கள் போயிடுறது சேஃப். அங்கே கூட போய் நீங்கள் ஏதாவது மெட்டீரியல் எடுத்து படிச்சுட்டு இருக்கலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயோ, உங்கள் கார்டியன் கிட்டேயோ, உங்கள் ஃப்ரெண்ட் யார் கூட வந்திருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போகலாம். அடுத்து எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் ரிசல்ட் எப்போ சார் அப்படின்னா ஜூன் 4 ஜூன் 14 எப்போ வேணால் ரிசல்ட் ரிலீஸ் ஆகலாம். மேக்ஸிமம் ஜூன் 14 அதிகபட்சம். சீக்கிரம் வரணும்னா ஜூன் 4 வந்துடும். ஜூன் 4 ஜூன் 14 நமக்கு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டருக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்? அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும். நமக்கு தெரியும் மே 1 அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். 3-4 பேஜ் இருக்கும். சரி, அந்த அட்மிட் கார்டை ஃபில் பண்ணணுங்க. அதில் என்ன ஃபில் பண்ணணும்? அட்மிட் கார்டோட ஃபஸ்ட்டு பேஜில் பேஜ் 4 பேஜ் இருக்கும். அதில் பேஜ் 1 வந்து அட்மிட் கார்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று பேஸ்ட் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோங்கிறது நீங்கள் NEET UG 2025க்கு அப்ளிகேஷன் போடும்போது ஆன்லைனில் என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணீங்க, ஸ்கேன் பண்ணி அதே ஃபோட்டோ ஒட்டிக்குங்க. பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் இருக்கணும். நேம் அண்ட் டேட்டோட நான் அப்லோட் பண்ணியிருந்தேன்னா அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை சார் நேம் அண்ட் டேட் இல்லாமல் தான் நான் அப்லோட் பண்ணேன்னா நீங்கள் அது இல்லாமையே கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சிடணும். சிக்னேச்சர் நீங்கள் வீட்டில் போடக்கூடாது. இது ரெண்டும் வீட்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். சிக்னேச்சர் இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் எக்ஸாம் ஹாலில் தான் சிக்னேச்சர் போடுவீங்க. ஃபர்ஸ்ட் பேஜ். செகண்ட் பேஜில் ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் ஒட்டணும். அப்ளிகேஷன் போடும்போது போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து, இதுக்கு பேர் ப்ரொஃபார்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொஃபார்மாவில் செகண்ட் பேஜில் அட்மிட் கார்டோடையே வரும். அதில் ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. இப்போ இன்னொரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் ஒட்டுறதுக்காக எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் கையில் தனியாக. ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஒட்டிடுறீங்க. செகண்ட் பேஜில் ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுறீங்க. அது இல்லாமல் கையில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும் தனியாக உள்ளே போய் அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் ஒட்டுறதுக்கு. அதுக்கடுத்து ஐடி ப்ரூஃப். மோஸ்ட்லி ஆதார் ஐடி எடுத்துகிட்டு போகிறது அட்வைசபிள். இல்லை நான் அப்படி வேறு ரேஷன் கார்டோ அல்லது அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, பாஸ்போர்ட்டு அந்த மாதிரிலாம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆதார் ஐடி எடுத்துகிட்டு போகிறது மோஸ்ட் அட்வைசபிள். அதுக்கடுத்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். அப்போ நீங்கள்
ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்னா 5 டாக்குமெண்ட் கையில் எடுத்துகிட்டு போகணும். ஒன்று அட்மிட் கார்டில் ஃபஸ்ட் பேஜில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனும் வச்சுட்டு செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டிட்டு இன்னொரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையில் எடுத்துக்கோங்க. ஸோ அப்புறம் ஐடி ப்ரூஃப், பிடபிள்யூடி சர்டிஃபிகேட், இந்த 5 டாக்குமெண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. நான் ஃபிசிக்கலி சேலஞ்சு இல்லை அப்படிங்கிறவங்க 4 டாக்குமெண்ட், அட்மிட் கார்டு ஃபஸ்ட் பேஜில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், அது இல்லாமல் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தனியாக கையில், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அட்மிட் கார்டோட செகண்ட் பேஜ் ப்ரொஃபார்மால பேஸ்ட் பண்ணி, அப்புறம் ஒரு ஐடி ப்ரூஃப், இந்த 4 எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தான் நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட் என்ன அண்ட் எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.